மே மாதம் 4ஆம் தேதி மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெள்ளுடை வேந்தர் சர் பி.டி. தியாகராயரின் 175வது பிறந்த நாளையொட்டி சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கீழே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திராவிடர் இயக்கத்தை உருவாக்கிய சர் பி.டி. தியாகராயர் உலகம் போற்றும் அளவிற்கு அடித்தளமிட்டவர் என பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருவதாகவும், வரும் 4ஆம் தேதி மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்றும் கூறினார். சென்னை கோட்டை திமுகவிற்கு என்றும் மற்றவர்களுக்கு மணக்கோட்டைதான் என்றும் கி வீரமணி விமர்சித்துள்ளார். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவை எப்படி எதிர்பார்க்கறீங்க? 2006ல விஜயகாந்த் பிரிச்சது மாதிரி 2026ல விஜய் பிரிச்சிருவாரு. தனிப்பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் வராது. அதனால கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2006ல தான் நிறுத்திக்கிட்டாங்க. ஆனா அவர்கள் கொஞ்சம் முன்னால போகணும். முன்னால போனா அதாவது 1971 இருக்கு. அந்த 71ல 184ன்னு வரலாறு படைச்சது. ஐயோ போயிட்டாரு திமுக ஆட்சி வராது அப்படின்னு ஆர்வலம் கணிந்தவர்களெல்லாம் அடையாளம் தெரியாமல் ஓடிவிட்டார்கள். துண்டை காணும் துணியை காணும் சொல்லி. அப்படிப்பட்ட நிலை 4ஆம் தேதிக்கு பிறகு வரும். இதே இடத்தில் வருவார்கள். தியாகராயருக்கு திராவிட ஆட்சி மாலையிடும். அதுதான் அந்த மாலை தான் மீண்டும் ஸ்டாலின் கோட்டை என்பதுதான் அந்த மாலை. அதுதான் சிறப்பானது. அது இந்த ஆண்டில் விரைவே காணுவீர்கள்.